ஹீட். ஹீட் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். சூரிய ஒளி நம்ம மேல படும்போது நாம ஹீட்ட ஃபீல் பண்றோம். ஹீட் நமக்கு பல விதங்கள்ல யூஸ் ஆகுது. இந்த வீடியோல நாம ஹீட் அண்ட் டெம்பரேச்சரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தானாவே ஹீட் தர ஆப்ஜெக்ட்ஸ ஹீட் சோர்சஸ்னு சொல்லலாம். சூரியன் லைட்ல இருந்து தான் ஹீட்டையும் நமக்கு தருது. wood, கெரோசின், கோல் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ எரிக்கும் போது நமக்கு ஹீட் கிடைக்குது. உங்களோட 2 கைகளையும் ஒன்னோட ஒன்னு தேய்ச்சு கன்னத்துல வச்சு பாருங்க, ஹீட்ட ஃபீல் பண்ண முடியும். சில ஆப்ஜெக்ட்ல எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும்போது அங்க ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில். 2 கற்களையும் ஒன்னோட ஒன்னு உரசி ஹீட்ட ஃபர்ஸ்ட் டைம் மனுஷன் உருவாக்குனான். நாம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு 2 கிளாஸ் கப்ஸ் வேணும். ஒரு கப்ல ஹாட் வாட்டரும் இன்னொரு கப்ல கோல்டு வாட்டரும் எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் இருக்கிற கப்ல 1 டிராப் ரெட் இங்கையும், கோல்டு வாட்டர் இருக்கிற கப்ல 1 டிராப் ப்ளூ இங்கையும் விடலாம். இப்ப எந்த இங்க் வேகமா பரவுது? ஹாட் வாட்டர்ல இருக்கிற இங்க் தான் வேகமா பரவுது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ்ல உள்ள மாலிக்யூல்ஸ் எப்பவுமே வைப்ரேஷன்ல இருக்கும். நாம் அதை ஹீட் பண்ணும்போது அதோட வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஹாட் வாட்டர்ல போட்ட ரெட் கலர் இங்க் வேகமா பரவுது. ஹீட். எல்லா ஆப்ஜெக்ட்லயும் மாலிக்யூல் வைப்ரேஷன்ல இருக்கும். நாம ஹீட் பண்ணும்போது மாலிக்யூலோட வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி அதோட மாலிக்யூல்ஸை ஃபாஸ்டா மூவ் ஆக செய்யற ஒரு வகையான எனர்ஜியை தான் நாம ஹீட்னு சொல்றோம். ஹாட் ஆர் கோல்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ஹாட்டா இருக்கா இல்ல கோல்டா இருக்கான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அந்த ஆப்ஜெக்ட தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கப் சூடான பால் எப்பவுமே ஒரு கப் ஐஸ் கட்டியை விட ஹாட்டா தான் இருக்கும். நம்ம கைகள் சூடாவோ இல்ல குளிர்ச்சியாவோ இருந்தா சில ஆப்ஜெக்ட்ஸ் சூடாவோ இல்ல குளிர்ச்சியாவோ நாம ஃபீல் பண்ணுவோம். நாம எல்லா தடவையும் ஆப்ஜெக்ட்ஸ தொட்டு பார்த்து அது ஹாட்டா இருக்கு இல்ல கோல்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹாட்டா இருக்கிற நெருப்பை டச் பண்றது நமக்கு சேஃப் கிடையாது. அதனால தான் ஹாட்னஸை மெஷர் பண்ண தெர்மோமீட்டரை யூஸ் பண்றோம். டெம்பரேச்சர். ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்க யூஸ் பண்ற மெஷர்மெண்ட்டை டெம்பரேச்சர்னு சொல்றோம். டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின். டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கிற 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்னு இன்னொன்னு டச் பண்ணும்போது ஹீட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்ன்றத டெம்பரேச்சர் தீர்மானிக்குது. ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹீட் ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள மாலிக்யூல்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றத பொறுத்து அமையும். ஹீட் மெஷர்ஸ் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ். டெம்பரேச்சர் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல உள்ள ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது இல்ல வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுது. டெம்பரேச்சர் மெஷர் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ். இந்த வீடியோல இருந்து நாம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தானாவே ஹீட்ட தர ஆப்ஜெக்ட்ஸ ஹீட் சோர்சஸ்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி அதோட மாலிக்யூல்ஸ ஃபாஸ்டா மூவ் ஆக செய்யற ஒரு வகையான எனர்ஜியை தான் நாம ஹீட்னு சொல்றோம். ஹீட் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸும் எப்படி மூவ் ஆகும்ன்றத சொல்லுது. டெம்பரேச்சர் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல உள்ள ஒவ்வொரு மாலிக்யூலும் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது இல்ல வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுது.